ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு போர்ட்ரைட் டிராயிங்க்கு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேடிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஷேடிங் தான், ஓகேங்களா? அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேடிங் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, போடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்ட்ரேட்டுக்கு நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைனோட ஷேடிங் பென்சில். 3 பென்சில் வச்சுருக்கேன். ஒன்று ஹெச்பி, இன்னொன்று வந்து 2B, இன்னொன்று வந்து 6B பென்சில். இந்த 3 பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி இதுக்கு வந்து நம்ம ஷேடிங் பண்ணுறோம். அதை தவிர்த்து பார்க்குறப்போ இந்த மைக்ரோ டிப் பென்சில் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தப்பாகிடுச்சு அப்படின்னாக்கா அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர். இதை தவிர்த்து அப்புறம் நம்ம அந்த ஷேடிங்கை வந்து ஸ்மூத் பண்ணணும் இல்லையா, ஸ்மஷ் பண்ணுறதுக்காக சின்ன பிளெண்டிங் ஸ்டெம் போடணும், பெரிய பிளெண்டிங் ஸ்டெம் போடணும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் இந்த ஃபுல் போர்ட்ரேட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம மேலேருந்து கீழே தான் நம்ம ஷேடிங் பண்ணிட்டு வரணும். கீழேருந்து மேலெலாம் போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் என்ன இருக்குது, ஹேர் தானே இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ஷேடிங் பண்ண போகிறோம். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய அந்த 6B பென்சில் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடுறப்போ நம்ம அந்த டார்க்கர் பென்சிலே யூஸ் பண்ணலாம். போடுறப்போ நீங்கள் வந்து லைனை வந்து நார்மலாக லைட்டாகவே போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஸ்மஷ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் டார்க்னஸ் பண்ணுவோம். அதனால் ஸ்டெப்பு 1 ஹேருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுடுறோம். அந்த லைனை யூஸ் பண்ணி போட்டுடுறோம், ஓகேங்களா? லைன்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ 2வது ஸ்மஜ்ஜிங் டூல் இருக்கு இல்லையா, பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்பு எடுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்மஷ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ 3வது ஸ்டெப் பாருங்கள், ஹேர் தான், ஓகேங்களா? அதே ஹேர் வந்து அதே 6B பென்சில் யூஸ் பண்ணி டார்க்னஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டார்க்னஸ் பண்ணுறப்போ அந்த லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் குறுகலாக அப்படியே நல்லா நெருக்கி போடுங்க. அப்போ தான் அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக தெரியும். ஹேர் எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். நல்லா தெளிவாகவே புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வருது இல்லையா, அதனால் வந்து ஹெச்பி பென்சில் எடுத்து லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்புறம் அந்த ஃபேஸுக்கான அந்த ஷேடிங் சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து அதை வந்து ஸ்மூத் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா புருவத்துக்கு வந்து டார்க்னஸ் பண்ணுறோம். அப்படியே டாப்லேருந்து அப்படியே பாட்டம் கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். மேலேருந்து கீழே வந்து ஷேடிங் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். சிம்பிள் ஷேடிங் அப்படிங்கிறதால வெறும் ஹெச்பி பென்சிலும் 2B பென்சிலும் தான் ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ சைடில் வந்து தாடைக்கலாம் ஹெச்பி பென்சில் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ணுறோம். விட்டு போயிருக்கக்கூடிய அந்த முடி, தாடி அப்புறம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து 6B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹேருக்கு வந்து நம்ம அதை தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மீசையும் தாடியெல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா அது கூட மேட்ச் ஆகும். கலர், அதாவது அந்த டோனுக்கு வந்து டார்க்னஸ் டோனுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுன்னா அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். நான் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐபால் வந்து விட்டுட்டேன், அப்புறமா வரையலான்னு சொல்லிட்டு. இப்போ காது இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் டோன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்துக்கும் அப்படி தான் ஹெச்பி பென்சில் வச்சு 3வது ஸ்டெப் நம்ம கழுத்துக்கு போடுறோம். ஹெச்பி பென்சில் வச்சு ஸ்மஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா திரும்ப டார்க்னஸ் பண்ணுறதுக்கு 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படிங்கிறதால அந்த கழுத்துக்கு வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க்னஸான இடத்துக்கு. ஸோ இப்போது கை வந்து மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த கை, லெஃப்ட் சைடோட கைக்கு வந்து நம்ம ஷேடிங் பண்ணி முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டே வாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேடிங் பண்ணுறதுன்னு அர்த்தம். பேஸ் டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ட்ரேட்டில் வந்து அவ்வளோவா நமக்கு வேலையே கிடையாது. அந்த டிஷர்ட்டோட வளைவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மஜிங் டூலே வச்சு கொடுத்தாச்சு. இப்போ அந்த மைக்ரோ டிப் பென்சிலை எடுத்து அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த நேமோடைய அந்த லைன்லாம் ஷார்ப்பாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது மைக்ரோ டிப் பென்சில் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம வந்து போட்டால் க்ளீனாக வரும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பென்சில், அதாவது 6B பென்சில் எடுத்து நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்டர் வந்து டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டார்க்காக இருக்குது இல்லையா, பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பிக்சர்லேயும் தெரியும். இந்த மாதிரி டார்க்கான டோனுக்கு நான் 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் டார்க் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய டார்க்னஸ் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டுக்கும் அதே மாதிரி தான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி போட்டுட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அடுத்தது கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிஷர்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த ஹேர்லாம் பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டு டோட்டலாக எல்லாத்தையும் படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சிம்பிளான ஃபோட்டோலாம் ஷேட் பண்ணி பழகுங்க, அதுவே போதுமானது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோலாம் நம்மளோட சேனலில் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.